பாப்பா என்னை நீ கார் பக்கத்துல வச்சு போட்டோ எடுப்பா. Facebookல போறோம், உலகம் பூரா பார்க்கட்டும். என்னது ரேஸ்புக்கா? என்னடா கார் எடுத்துட்டு ரேஸ்கா போற? ஐயோ அம்மா, அது ரேஸ்புக்ல Facebook. சரியான பட்டிக்காடு. வாய் முட்டு போமா. என்னப்பா? குடு அனிவி வா வா. நல்லாடுப்பா. பத்மா இத பிடி. வா வா, பக்கத்துல வா. நேரா நில்லுங்க. நல்லாடுப்பா. சரி. வா வா, இப்படி வா. கொஞ்சம் தள்ளி வாங்க. நேரா நில்லுங்க. காரம் தெரியும்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்கப்பா. ஏ கார்த்தி என்னைய வச்சிரறா. சரிப்பா. அம்மா பக்கத்துல நில்லு. பத்மா ஆமா, இப்படி வாங்க. இப்ப எடுப்பா. கார்த்தி கார் தெரியுதா? கார் லேசா மறைக்குதுப்பா. சரி இப்ப இன்னும் மறைக்குதுப்பா. சரி பத்மா கீழே உட்காரு. நீ உட்காரு. இப்ப எடுப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல கார் திருநாங்க வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குப்பா. எந்திரிப்பா. சம்பந்தியம்மா நீங்களும் வாங்க. இங்க வாங்க. வாங்க சம்பந்தியம்மா நீங்களும் நில்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும். எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம். என்னோட ட்ரீட். சரிம்மா. நிவி, என்ன ஓகே? சாரி அத்தை, நீங்களாம் போய் சாப்பிட்டு வேணா வீட்டுக்கு கிளம்புங்க. நான் நிவியை கூட்டிட்டு என் ஆஃபீஸ் பக்கமா சின்ன டிரைவ் போயிட்டு வரேன். அப்படியே என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காரையும் காமிச்சு வந்துடுறேன். ஏண்டா நாளையில இருந்து இந்த கார்ல தானே ஆபீஸ் போற? அப்ப காட்டினா பத்தாதா? நோ, நீ கார் டெலிவரி எடுத்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காட்டணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதான் ரைட்டு. டேய் கார்த்தி, இவ ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. அவ கிடக்குறா, நீ போயிட்டு வாடா. சரிங்கப்பா. அப்பதான் உன் ஆபீஸ்ல கௌரவமா போயிட்டு வா. அப்பனும் மகனும் என்னைக்கு நான் சொல்றத கேட்டிருக்கீங்க? மாப்பிள்ள, வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனும் இன்சூரன்ஸும் முடியல. அதனால ரொம்ப தூரம் போயிடாதீங்க. பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டிட்டு. அவன் நடவண்டிக்கு பதிலா கார் தானே ஓட்டுனா. அவனுக்கு போய் யோசனை சொல்றீங்க. டேய் கார்த்தி, நீ போயிட்டு வாடா. நீ வா நிவி. நிவி நீ உட்காருமா. தள்ளிங்க. நீ உட்காருமா. ஓட்டுங்க. ஏன் இப்படி ஓட்டுறீங்க? என்னோட டிரைவிங் திறமையை பத்தி நானே பேசிக்கிட்டா அது தற்பெருமையா இருக்கும். நான் முதல்ல வண்டின்னு ஓட்ட கத்துக்கிட்டதே கார் தான் தெரியுமா? போய் சொல்லாதீங்க. நீங்க முதல்ல பைக் தானே ஓட்ட கத்துக்கிட்டீங்க. வேணா என் லைசன்ஸ் எடுத்து பாரு. நான் முதல்ல வாங்கினதே கார் லைசன்ஸ் தான். அப்புறம் தான் பைக் ஓட்டவே பழகிட்டேன். அதுவும் பொண்டாட்டி எங்காச்சும் அவசரமா கூட்டு போக வேண்டியிருக்குமேன்னு தான். இல்லைன்னா நான் காருக்கு குறைஞ்ச எந்த வண்டியுமே எடுக்கிறது இல்லை. அதிர்ஷ்டத்துக்கும் தகுதிக்கும் நியாயமா இதோட பெரிய காராக கிடச்சிருக்கணும். உங்க அம்மா அழுத அழுகையில இந்த வண்டியோட நிறுத்த வேண்டியதா போச்சு. என்னங்க வர வர எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க? ஆமா இல்ல, ஆனா ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்க அப்பா தான் எனக்கு மானசீக குரு. ஆடுற மாட்டை எப்படி ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை எப்படி பாடி கறக்கணும் எனக்கு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். அவரு தான் என்னை காப்பாற்றி புது காருக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் மாமா. அம்மா சாரிமா. கண்ணு என்ன பொடலியா இருக்கு? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? அறிவு வேண்டவன. புது காரை இப்படி பண்ணிட்டியாடா? பார்க்க எனக்கு கோவம் வருதுடா. சரி விடுங்க, அவனே வேணும்னு அடிச்சான். ஏதோ தெரியாம பண்ணிட்டா. கார் டெலிவரிக்கு வீட்ல இருந்து கிளம்புன நேரம் சரியில்லையா என்னமோ? அம்மா அப்பவே சாப்பிட கூப்பிட்டாங்க. ஒழுங்கா அங்கேயே போயிருந்திருக்கலாம். நீங்க தான் கேட்காம ஆபீஸ் போய் கார் காமிக்கணும்னு சொன்னீங்க. ஏங்க உங்க ஓட்டக்கார ஓட்டும் போதெல்லாம் பத்திரமா ஓட்டிட்டு இப்போ புது கார் ஓட்டும் போது இப்படி நாசமாக்கிட்டீங்களேங்க. எதுடி ஓட்டக்காரு? என் புருஷன் வச்சிருந்த கார் ஓட்டக்காரா? இவ்வளவு நாள் நீயும் உன் புருஷனும் அதுல தானே ஊர்வலம் போனீங்க. இப்ப உங்க அம்மா புது கார் வாங்கி கொடுத்ததும் என் புருஷன் கார் ஓட்டக்கார ஆயிடுச்சா உனக்கு? பின்ன என்னத்த, புது கார் வேணும்னு அடம் பிடிச்சு அத பத்திரமா ஓட்டாம இப்படி இடிச்சு நாசமாக்குனா கோவம் வராதா?
ஒழுங்கா காரை ஓட்டத்துக்கு துப்பு இல்லனா அப்புறம் எதுக்கு புது கார் கேட்கணும்? யார பத்தி கார் ஓட்ட துப்பு இல்லைங்கிற? 8 ஊருக்கு ஓட்டு வாண்டி என் புள்ள. வண்டி வாங்கி கொடுக்கும்போது நல்ல மனசோட வாங்கி கொடுத்திருந்தா இப்படி ஆயிருக்காது. ஐயோ காசு போதே மனசுக்குள்ள திட்டிட்டே வாங்கி கொடுத்தா இப்படித்தான் ஆகும். இது பாருங்க, என் மக சந்தோஷம் வீணா போகணும்னு நான் நினைப்பேனா? இந்த கார் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? கார் வேணும்னு கேட்டீங்க, நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். செய்யணும் தீர்மானிச்சதுக்கு அப்புறம் ஐயோ செய்யறோமேன்னு கவலைப்படுற ஆள் நான் கிடையாதுங்க. முடியாதத முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரா என்னால சொல்ல முடியுங்க. இதுல ஏன் மக விருப்பம் இருக்கிறதுனால நான் எந்த ஆட்சேபனையும் இல்லாம வாங்கி கொடுத்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கையில காசு இல்லாம 2 இடத்துல கடன் வாங்கி இந்த காரை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? காலையில உங்க வீட்டுக்காரரு சாவி என் கையில கொடுத்து வாங்குன்னு சொன்னப்போவே நீங்க பின்னாடி இப்படி ஏதாவது சொல்வீங்கன்னு தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். கவனம் இல்லாம வண்டியை ஓட்டி வண்டி இப்படி இடிச்சிட்டாரு மாப்பிள்ள. சரி அதான் போட்டோன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் நான் தான் தப்பு பண்ற மாதிரி பேசுறாங்க. அது எப்படிங்க? நீங்க எல்லாரும் தப்பே செய்யாதவங்கன்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான் உங்க படியை சுமக்கிறதுக்கு பிறந்து வந்திருக்கேனா? ஏதோ நடந்து போச்சு. யாராவது வண்டியை கொண்டு போய் வேணும்னு அடிப்பாங்களா? ஏதோ ஆதங்கத்துல பேசுறா, நீங்க என்னமா நீட்டி மடக்கி பேசுறீங்க? ஏம்மா என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? வண்டியை இடிச்சது உங்க பையன். நீங்க திட்டணும்னா முதல்ல அவரை திட்டுங்க. இல்ல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம், எங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசாம வாயை மூடிட்டு போயிட்டே இருங்க. இவளுக்கு இதுக்கும் என்னங்க சம்மந்தம்? உங்க பையன் இடிப்பாருன்னு எதிர்பார்த்துதான் இவ காரை வாங்கி கொடுத்தாளா? காலையில தான் மங்கையர்குலர் மாணிக்கம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளினீங்க. நீங்க எல்லாம் ஒரு நிலையில இருக்கவே மாட்டீங்களா? ஆதாயம் வருதுன்னா புகழ்ந்து தள்ளுவீங்க, கைய விட்டு போகுதுன்னா தப்புன்னு தூக்கி கீழே போட்டுருவீங்க. என்னங்க நியாயம் இது? ஏங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னோட ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆசையா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கின காரு இப்படி ஆயிடுச்சேன்னு நானே வருத்தத்தில் இருக்கும்போது நீங்க ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் மாப்பிள்ள, நீங்க ஆசையா பார்த்து செலக்ட் பண்ண காரை நாங்களா கொண்டு போய் மரத்துல இடிக்க சொன்னோம்? ஏதோ இந்த அளவோட போச்சு. இன்னும் கூடுதலா ஏதாவது ஆகி உங்களுக்கும் நிவிக்கும் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாழ்க்கையில கவனம் வேணும் மாப்பிள்ள. ஒவ்வொரு செகண்டும் கவனமா இருக்கணும். ஒரு காரியம் நம்மளால கவனமா ஓட்ட முடியலனா அப்புறம் வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது? இதுல வேற உங்க அம்மா என்னடானா உங்க கவன குறைச்சலுக்கு ஊரே தாளிச்சு கொட்டுறாங்க. சரி நடந்தது நடந்து போச்சு, அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறது, குற்றம் சொல்றது, இதெல்லாம் எப்படி இங்க பிரச்சனையை தீக்கும்? வருத்தப்பட்டுக்கிட்டு மத்தவங்க மேல குத்தம் சொல்லிட்டு இருந்தா கார் சரியாயிடுமா? இருங்க, சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. என்ன மாப்பிள, இன்னைக்கு கார் டெலிவரி எடுக்கிறதா நிவி போன்ல சொன்னா, எடுத்துட்டீங்களா? இதுவே ராவுகால யமகண்டத்தெல்லாம் எடுத்துடலையே, நல்ல நேரம் பார்த்தானே எடுத்தீங்க. எதுக்கு கேக்குறேன்னா, நேரம் பார்த்து எடுக்கலன்னு வைங்களேன், வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடும். என்ன மாப்பிள, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஓஹோ, புது கார் டெலிவரி எடுத்த இன்ப அதிர்ச்சியில இருக்கீங்களோ? இதெல்லாம் என்ன அதிர்ச்சி மாப்பிள? வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு ஃபண்டாஸ்டிக் அதிர்ச்சி எல்லாம் இருக்கு. மாப்பிள லைன்ல இருக்கீங்களா? இருக்கா. என்ன மாப்பிள குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒருவேளை புது வண்டியில ஏசி ரொம்ப ஜாஸ்தியாகி உங்களுக்கு ஏதாவது கோல்ட் அட்டாக்கா? மாப்பிள கோல்ட் அட்டாக் ஆனாலும் வண்டியை ஏசி இல்லாம ஓட்டிடாதீங்க. அப்புறம் வெளியில இருக்கிற தூசி எல்லாம் வண்டிக்குள்ள வந்துடும், உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாம் பாழாயிடும். ஏசி நிட் அவுட். இந்த ஃபாக் லைட் போட சொன்னனே, போட்டீங்களா? மாப்ள கேட்டேன்ல, அந்த ஃபாக் லைட்ஸ். ஹெட்லைட்டும் ஃபாக் லைட்டும் கண். சோ ஏன் கடுப்ப கலப்புற? அறிவே கிடையாது உனக்கு. நிலம புரியாம சங்கம் இருக்கிற சொல்ல ஒவ்வொன்ன கண்ணு சொல்லிட்டு இருக்கிற. மாப்ள என்னையா சொன்னீங்க? இல்ல மாமா, இங்க ஒரு மடையன. மாமா நான் இங்க ஒரு ப்ரெஷர்ல இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க ப்ளீஸ். என்ன மாப்ள இது, ப்ளஷர்ல இருக்கேன்னு சொல்லாம ப்ரெஷர்ல இருக்கேன்னு சொல்றீங்க? ஏங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போதுமா? என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யார் வண்டி ஓட்டுனது? நிவியா? இல்ல நான் தான். மாப்ள
கார் ஓட்டுறதுங்கிறது ஒரு கலை. இட்ஸ் a fine art. அதுவும் பழைய டப்பா காரை ஓட்டுறதுக்கும் புது காரை ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாப்ள. ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன். ஆமா சொன்னாங்க நரன் கார்த்தியனுக்கு நீங்க தான் அண்ணன்ட்டு. சார் போட்டு அறுக்காம ஆளை விடுங்க. நாகரிகமா சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவன் நொந்து போய் கிடக்குறான். அதாவது நோய் நோய் நோண்டிக்கிட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க சார். உங்க அப்பா நொந்தர வேற தாங்க முடியல. நிலம புரியாம கழுத்து அறுத்துட்டு இருக்கான். உங்க அப்பனா பேசு. என்னப்பா? என்னம்மா கார் ஆக்சிடென்ட் ஆமே? மாப்பிள்ளை கிட்ட பேசினேன். ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு பேசுறேன். என்னம்மா ஆச்சு? வண்டி டெலிவரி எடுத்துட்டு ஓட்டிட்டு வரும்போது உங்களை பத்தி தான்ப்பா பேசினாரு. மாமாவால தான் இந்த புது கார் கிடைச்சிருக்கு, மாமாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாரு. கரெக்டா அப்பதான் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னமோ ராசியே சரியில்லப்பா. என்னம்மா நீ? அவர் கவனம் இல்லாம இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு நான் ராசி இல்லைங்கிற? ஐயோ அப்பா, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். அதானே பார்த்தேன். சரி, மெக்கானிக் வந்து பார்த்தானா? எவ்வளவு டேமேஜ்னு ஏதாவது சொன்னானா? இல்லப்பா, இப்பதான் பார்த்துட்டு இருக்காங்க. இனி எவ்வளவு டேமேஜ்னே தெரியல. இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆனதுல உங்க அம்மா தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. புது கார் வாங்குறதுல ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு சம்மதம் இல்லை. நான் தான் நடுவுல நுழைஞ்சு கட்டாயப்படுத்தினேன். இல்லனா இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது பழைய டப்பா கார் தான் கிடைச்சிருக்கும். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ என்ன பண்ற? இந்த கார் ரிப்பேருக்கு என்ன செலவாகுதோ அது அத்தனையும் உங்க அம்மா தலையில கட்டு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லியா தரணும்? நீதான் கில்லாடிக்கே போட்டியாச்சே. அப்பா, சந்தர்ப்பம் தெரிஞ்சு பேசுங்க. கண்ணா பின்னான்னு பேசி என் கடுப்பை கிளப்பாதீங்க. புது வண்டி இப்படி ஆயிடுச்சே நான் நினைச்சிட்டு இருக்கும் போது எரியிற வீட்டுல சுருட்டினதுல லாபங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எந்த நேரத்துல கார்ல வைக்கிறதுக்கு பொம்மை வாங்கி தரேன், சாமி படம் வாங்கி தரேன் நீங்க சொன்னீங்களோ, இப்போ காரே இல்லாம போயிடும் போல இருக்கு. நல்ல வாய்ப்பா உங்களுக்கு. முதல்ல போனை வைங்க. நீ வச்சிட்டியா? சரி, உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். டைம் வரட்டும். ஒருவேளை நிவி சொன்ன மாதிரி நம்ம ராசி தான் சரியில்லையோ? என்ன பாஸ், கார் டெலிவரி எடுத்தாங்களா? எடுத்துட்டாங்க. வண்டி எப்படி இருக்கான்? அம்சமா இருக்கா. நான் சாமி படமும் கீ செயினும் வாங்கி தரேன்னு சொன்ன நேரம் வண்டி அர்ஜுன ரதம் மாதிரி ஓடிட்டு இருக்கா. நிவி சொன்னா உங்க ராசி ரொம்ப நல்ல ராசிப்பான்னு சொன்ன. வெள்ளம் திங்கிறது ஒரு ஆளு, விரல் சூம்புறது ஒரு ஆளு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கார் வாங்கி கொடுக்கறது மேடம். இவர் ராசியில வண்டி வாங்கி கொடுத்தாரா? இவர் ராசியில இவர் வண்டியே ஓடுறது இல்ல. இல்ல ஒண்ணு இல்ல. இப்படி குட்டிச்சவர் கண்ட இடமெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கிட்டு இருந்தா ஆர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறதா? வாங்க போட வரேன். இதெல்லாம் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு சார். ரேடியேட்டர் போயிடுச்சு, பம்பர் போயிடுச்சு, பேனட் அவுட்டு, ஏசி யூனிட் அவுட்டு, ஹெட்லைட்டு போயிடுச்சு. மற்றதெல்லாம் ஒர்க் ஷாப் கொண்டு தான் சார் பார்க்கணும். சரி, என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. சரிங்க சார். ஏங்க புத்தமுது காரை இப்படியா கொண்டு போய் ஹெவி டேமேஜ் வர மாதிரி மரத்தில் கொண்டு போய் மோதுவீங்க? நல்ல வேலை மரத்தில் அடித்ததுனால இந்த அளவோட போச்சு. வேற வண்டியிலையோ ஆள் மேலேயோ அடிச்சிருந்தா என்ன ஆகுறது? டிரைவ் பண்ண தெரிலன்னா கற்றுக்கிட்டு ஓட்டுங்க சார். இல்லை டிரைவரை வச்சு வண்டி ஓட்டுங்க. ஏன் சார் எல்போர்டெலாம் வண்டி ஓட்டி இந்த மாதிரி புது வண்டியை கெடுக்குறீங்க? ஐயா, எனக்கு ரத்த கண்ணீரே வருது சார். ஏங்க இல்லை வேணும் நாங்கள் பண்ணுவாங்க. ஏதோ ஆயிடுச்சு, ஆக வேண்டியதை சொல்லுங்க. எல்லாம் வாரண்டியில் சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? சார் என்ன விளாட்றீங்களா? ஓட்ட தெரியாமல் வண்டியை கொண்டு போய் இடிச்சா கம்பெனி வாரண்டியில் சரி பண்ணி கொடுக்கணுமா? நான் தான் காலையில் வண்டி எடுக்கும்போதே தெளிவாக சொன்னேன்ல, கவனமாக இருங்க, நம்பர் இன்னும் வரல, அனாவசியமாக வண்டி ஓட்டாதீங்கன்னு. நான் சொன்னது எதையுமே கேட்காம அப்படி பண்ணிட்டு இப்போ வாரண்டி இன்சூரன்ஸ்னு என்னென்னமோ பேசிட்டீங்க. ஏன் சார் 6 லட்ச ரூபா கொடுத்த வண்டி எடுத்துக்கிறோம், ஒரு கஸ்டமருக்காக இது கூட செஞ்சு தர மாட்டீங்களா? ஏங்க நீங்கள் கொடுத்த 6 லட்ச ரூபா வண்டியோட விலைக்கு மட்டும்தாங்க, ரிப்பேர் செலவுக்குலாம் கிடையாது. புரியுதா? என்னமோ ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம் கொடுக்குறாங்களேங்க மாதிரி கேட்குறீங்க. தப்பு கம்பெனியோடது இல்லை, உங்கள் தப்பு.
உங்கள் தப்புக்கு நீங்கள் தான் பே பண்ணணும். சார் அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்ரு சார். ஏதோ பார்த்து பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். சார் புரியாமல் பேசாதீங்க சார். மெக்கானிக் சொன்னது கேட்டிங்கல்ல, எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. பம்பரு, ஏசி யூனிட்டு, ரேடியேட்டரு, ஹெட்லைட்டு எல்லாம் காலி. வண்டி வாங்கின அன்றைக்கே இந்த மாதிரி காயலாங்கடை வண்டி ரேஞ்சுக்கு பண்ணவங்கள நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். இதில் ஃப்ரீயாக ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு வேறு கேட்குறீங்க. சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். புது வண்டி, இதுக்கு மேலே செலவு பண்ண முடியுமா சொல்லுங்கள் சார். சார் சார் இத பாருங்க. சொல்லுங்க மேடம். வளவளன்னு பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆக வேண்டியது என்னன்னு சொல்லுங்க. மேடம் நான் வெறும் எஸ்டிமேஷனுக்காக தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நான் நினச்சதை விட ஜாஸ்தி டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கு மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் வாரண்டி செக்ஷன் மேனேஜர் தான் முடிவு பண்ணணும். சரி, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். நீங்க வண்டியை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ற வேலையை பாருங்க. சரிங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே. என்னாச்சு? என்ன சொல்றாங்க? ஒர்க்ஸ் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னாரு. ஏதோ பிளாஸ்டிக் பார்ட்ஸ், பம்பர், ஹெட்லைட்டுக்கு பே பண்ணணும்னாரு. அது அவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்காதுன்னு சொன்னாரு. அதை நான் பாத்துக்கிறேன். சம்மந்தியம்மா, நீங்க ரொம்ப பெரிய ஆளு. டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க இப்ப எதுக்குங்க பாராட்டுறீங்க? அடுத்த நிமிஷம் அவமானப்படுத்தவா? நீங்க அவளை பாராட்டவும் வேண்டாம், அவளுக்கு நன்றி சொல்லவும் வேண்டாம். எங்க வீட்டு பொண்ணை சந்தோஷமா நிம்மதியா வச்சு பாத்துக்கங்க, அது போதும். அதத்தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம்மா. சரி மாப்பிள்ள, நீங்க கால் டாக்ஸி பிடிச்சி போயிடுங்க. நான் அனுவோட வண்டியில போய்க்கிறேன். வண்டியை பத்தி நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. சரி பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஓகேயா? சரி சரி, கிளம்புங்க. கால் டாக்ஸி காசு இருக்கா? நான் தரேன். இந்தா, கிளம்புங்க. தேங்க்ஸ் அத்தை. போயிட்டு வா.